பாரதி, என் தட்டில் இன்னும் கொஞ்சம் சிக்கன் வைங்களேன். இவங்க 2 பேருக்கும் சாப்பிடவே தெரியல. நானே ஊட்டி விட்டுறேன். என்னம்மா சாம்பார் வேணுமா? என்னம்மா? ஏய், கன்ஃபார்ம்டி இவன் தான் பாரதியோட புருஷன். வாயை மூடிக்கிட்டு பேசாம சாப்பிடு. ஏய், வாயை மூடிக்கிட்டு எப்படி சாப்பிட முடியும்? இத பாரு, நான் கன்ஃபார்மா சொல்றேன், இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. மா, நீ பேசுறது மட்டும் அவர் காதுல விழுந்துச்சு, நம்ம 2 பேரும் செத்தோம்மா. பேசாம சாப்பிடுமா. தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டேன். மீன் நின்றுட்டே இருக்க, வந்து சாப்பிடு. நான் அவனுக்கும் இந்த சாப்பிடுறேன். அண்ணி ஒரு பிளேட் எடுங்க. எங்க கேட்காம விட்டுருக்குன்னு பயந்துட்டேன். டேய் டேய் டேய், சோத்தையே பார்த்தது இல்லையாடா? சோறு முக்கியம் பெரியம்மா, உங்களுக்கு தெரியாதா? சிக்கனு, முட்டை எல்லாமே இருக்கு. நீங்க ஒரு புடி பிடிக்க போறோம் பாருங்க. பண்ணி சாப்பாடு தீர்ந்து போச்சு, சோறு போடுங்க. சாப்பாடு நிமிஷம். டேய் டேய் டேய், எல்லாரும் சாப்பிடணும்டா. சும்மா அதெல்லாம் இருக்கு பெரியம்மா. மித்ரா, ஏன் சாப்பிடாம பாதியில எழுந்திருக்கிற? ஹோ, நான் சாப்பிடாம எழுந்திருச்சு போறது கூட உங்க கண்ணுக்கு தெரியுதா ஆதி? அது வரைக்கும் சந்தோஷம். என்ன பேசுற மித்ரா? உட்காரு. எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொன்ன ஆதி, ப்ளீஸ் நீங்க சாப்பிடுங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஊட்டி விடுங்க, அதுவே வயிறு நிறைஞ்சு போச்சு. எனக்கு வேண்டாம். மித்ரா, இல்லனா நீங்க சாப்பிடுங்க. ஏய், நான் போறேன். என்னாச்சு? ஏன் மித்ரா பாதியிலே போறா? நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு அவளை வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன பண்ண? புரியாதவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறவங்க கிட்ட என்ன பேச முடியும்? நம்ம மித்ரா இன்னைக்கு என்ன குறைச்சலு? நீங்க அவங்களை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். புரியுதுடா. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நான் மித்ராவை ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்கேனோன்னு எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு, கில்ட்டியாவும் இருக்கு. நீங்க மித்ராவை பத்தி இவ்வளவு தூரம் யோசிக்கிற அளவுக்கு அவ ஒண்ணு அவ்வளவு நல்லவ கிடையாது ஆதி. மித்ரா ரொம்ப உண்மையானவளா இருந்திருந்தா நான் என்னைக்கோ உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போயிருப்பேன். ஆனா அவ ஒரு விஷச்செடி. அந்த செடி எல்லாரையும் அழிச்சிரும். அவகிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன் ஆதி. அதனால்தான் இன்னும் இந்த வீட்டுல இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் அந்த மித்ரா யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும் ஆதி. அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்கண்ணா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். கலை அடிக்கடி சொல்லும், எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாதுடா. நாம ஒரு பக்கம் நிக்கும் போது எதிர்க்க இருக்கிறவங்க நம்ம தப்பா தான் தெரியும். அதுக்காக நாம தப்பு பண்ணதா அர்த்தமாயிடுமா? அண்ணா, இப்ப உங்க நிலைமை அந்த மாதிரி தானே இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ பாரதி மித்ரா 2 பேரோட வாழ்க்கையில நான் சம்பந்தப்பட்டிருக்கேன். நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இதான் எங்க அண்ணன். எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்துல சரியா நடக்கும். உண்மைதான். குறிச்ச தேதியில நடக்க போற கல்யாணத்துலதான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆக வேண்டியதானே? என்னாச்சுண்ணே? ஏன்னா இரும்புறீங்க? எனக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி வலி வருது. அண்ணா, என்னென்ன சொல்றீங்க? அண்ணா, ஒண்ணு இல்லண்ணே, இருங்க. இதுக்குதான் எந்த விஷயத்தையும்
ஓவரா யோசிக்க கூடாதுன்னு சொல்றது. யோசிச்சா டென்ஷன் ஆகும், டென்ஷன் ஆனா பிபி வரும். இந்தாங்க இந்த தண்ணியை குடிங்க, குடிங்க. என்ன பண்ணுது? நான் போய் யாரையாவது கூப்பிட்டு வரட்டா? வேணாண்டா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஐம் ஆல் ரைட். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம நான் தூங்கி எழுந்தா எனக்கு சரியாயிடும். அண்ணா அண்ணா, நீங்க வழியில கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குண்ணே. வேணா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? வாங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, வாங்கண்ணே. அதெல்லாம் வேணாண்டா, எனக்கு ஒண்ணுமே இல்லை.